வணக்கம். 19 24 மாத குழந்தைகளுக்கான அசைவ உணவுகள் குறித்த ஸ்போக்கன் டுடோரியலுக்கு நல்வரவு. இந்த டுடோரியலில் நாம் கற்கப் போவது 19 24 மாத குழந்தைகளுக்கு தேவையான சக்தி, சில அசைவ உணவுகளின் செய்முறை. இப்பொழுது தொடங்குவோம். 19 24 மாத குழந்தைகளுக்கு நாளொன்றுக்கு 550 கலோரி சக்தி தேவைப்படுகிறது. இந்த சக்தியானது கூடுதல் உணவிலிருந்து கிடைக்க வேண்டும். இந்த காலகட்டத்தில் ஒரு கப் உணவானது நாளொன்றுக்கு 3 to 5 முறை கொடுக்கப்பட வேண்டும். உள்ளூரில் கிடைக்கக்கூடிய மற்றும் பருவகால உணவுகளை பயன்படுத்த வேண்டும். மீன், முட்டை, கோழி மற்றும் கறி போன்ற பல அசைவ உணவுகளை கொடுக்கலாம். கூடுதல் உணவுடன் சேர்த்து தாய்ப்பாலூட்டலும் அவசியம். 2 வயது வரை தாய்ப்பாலூட்டல் பரிந்துரைக்கப்படுகிறது. நமது முதல் உணவான மீன் கட்லட்டிலிருந்து தொடங்குவோம். இந்த உணவை தயாரிக்க ஏதேனும் உள்ளூரில் கிடைக்கும் 150 கிராம் மீன் தேவை. உதாரணத்திற்கு கிழங்கான் மீன், காணாங்கெளுத்தி, வவ்வால் மீன், கலவாய் மீன் போன்றவை. நான் 150 கிராம் கலவாய் மீனை பயன்படுத்துகிறேன். இந்த உணவை தயாரிக்க தேவையான வேறு பொருட்கள்: பொடியாக நறுக்கிய அரை வெங்காயம், ஒரு முட்டை, 2 மேசைக்கரண்டி நறுக்கிய கொத்தமல்லி இலைகள், 1 மேசைக்கரண்டி வறுத்த கடலை மாவு, 1 மேசைக்கரண்டி எலுமிச்சை பழச்சாறு, 1 தேக்கரண்டி நெய் அல்லது எண்ணெய், 1/4 தேக்கரண்டி உப்பு. தேவையான மசாலாக்கள்: 1/4 தேக்கரண்டி மஞ்சள் தூள், 1/4 தேக்கரண்டி சிவப்பு மிளகாய் தூள், அரை தேக்கரண்டி சீரகப்பொடி, அரை தேக்கரண்டி தனியா பொடி. செய்முறை: கழுவி சுத்தம் செய்த 150 கிராம் மீன் துண்டுகளை எடுத்துக்கொள்ளவும். அதன் மீது உப்பு, மஞ்சள் தூள் மற்றும் எலுமிச்சை சாற்றை தடவவும். இதை 25 to 30 நிமிடங்களுக்கு ஓரமாக வைக்கவும். பிரஷர் குக்கரில் 1 டம்ளர் தண்ணீர் ஊற்றி மீனை வேக வைக்கவும். 3 to 4 விசில் வரும் வரை வேக வைக்கவும். பிரஷர் தானாக வெளிவந்ததும் மூடியை திறக்கவும். மீன் துண்டுகளை வெளியே எடுத்து அதில் இருக்கும் முட்களையும் தோலையும் பிரித்தெடுக்கவும். சுத்தமான கைகள் அல்லது ஒரு கரண்டியால் மீனை லேசாக மசிக்கவும். மசித்த மீனை ஒரு கிண்ணத்தில் எடுத்துக்கொள்ளவும். நறுக்கிய வெங்காயம் மற்றும் நறுக்கிய கொத்தமல்லி இலைகளை அதில் சேர்க்கவும். பின் சிவப்பு மிளகாய் தூள், சீரகப்பொடி மற்றும் தனியா பொடியையும் சேர்க்கவும். இதை ஒரு கலவையாக கலக்க 1 மேசைக்கரண்டி வறுத்த கடலை மாவை சேர்க்கலாம். அனைத்தையும் ஒன்றாக சேர்த்து பின் வட்ட வடிவ உருண்டைகளாக உருட்டவும். உருண்டைகளை தட்டையாக்கவும். 1 மணி நேரத்திற்கு இதை ஒரு குளிர்ந்த இடத்தில் அல்லது ஒரு குளிர்சாதன பெட்டியில் வைக்கவும். அடுத்து ஒரு முட்டையை நன்கு அடித்து அதில் சிறிது உப்பை சேர்க்கவும். கட்லெட்டுகளை அடித்த முட்டையில் போட்டு அனைத்து பக்கங்களிலும் தடவவும். தவாவில் எண்ணெய் சேர்த்து சூடாக்கவும். குறைந்த தீயில் கட்லெட்டுகளை இரு பக்கமும் பொரித்து எடுக்கவும். மீன் கட்லெட்டுகள் தயார். அடுத்த உணவு: முட்டையுடன் கூடிய தண்டு கீரை கூட்டு. தேவையான பொருட்கள்: நன்கு வேக வைத்த 2 முட்டைகள், 30 கிராம் அல்லது 3/4 கிண்ணம் தண்டு கீரை, 1 மேசைக்கரண்டி வெள்ளை எள், நறுக்கிய அரை வெங்காயம், நறுக்கிய அரை தக்காளி, 2 தேக்கரண்டி நெய் அல்லது எண்ணெய், 1/4 தேக்கரண்டி உப்பு. தேவையான மசாலாக்கள்: அரை தேக்கரண்டி சிவப்பு மிளகாய் தூள், அரை தேக்கரண்டி தனியா பொடி, 1/4 தேக்கரண்டி மஞ்சள் தூள். செய்முறை: வாணலியில் நெய் அல்லது எண்ணெயை சூடாக்கவும். இதில் நறுக்கிய வெங்காயத்தை சேர்த்து பொன்னிறமாகும் வரை வதக்கவும். பின் நறுக்கிய தக்காளியை சேர்க்கவும். அதில்
உப்பு, சீரகம் மற்றும் தேவையான மசாலாக்களை சேர்க்கவும். அனைத்தையும் நன்கு கலக்கி 1-2 நிமிடங்கள் வரை சமைக்கவும். பின் நறுக்கிய தண்டு கீரையை அதில் சேர்த்து வதக்கவும். பின் நன்கு வேக வைத்த முட்டையை அதில் சேர்க்கவும். அடுத்து 1/2 கப் தண்ணீர் சேர்த்து அதை மூடவும். குறைந்த தீயில் 3-5 நிமிடங்கள் சமைக்கவும். முட்டையுடன் கூடிய தண்டு கீரை கூட்டு தயார். நீங்கள் உள்ளூரில் கிடைக்கும் வேறொரு கீரையையும் பயன்படுத்தலாம். உதாரணத்திற்கு பாலக்கீரை, வெந்தயக்கீரை, சேப்பங்கிழங்கு கீரை. அடுத்த உணவு கோழிக்கறி உருண்டைகள் கிரேவி. இந்த உணவை செய்ய தேவையான பொருட்கள்: 100 கிராம் கொத்திய கோழிக்கறி, 1 கப் அல்லது கைப்பிடி அளவு கழுவிய கொத்தமல்லி இலைகள், 1 மேசைக்கரண்டி தயிர், 3/4 மேசைக்கரண்டி வறுத்த ஆளி விதைகள், 1/2 சிறிய வெங்காயம், 1/2 துண்டு இஞ்சி, 2-3 பூண்டு பற்கள். பின்வரும் மசாலாக்கள் தேவை: 1/2 தேக்கரண்டி சீரகப்பொடி, 1/2 தேக்கரண்டி தனியா பொடி, 1/2 தேக்கரண்டி கரம் மசாலா பொடி, 1/2 தேக்கரண்டி சீரகம், 1/4 தேக்கரண்டி மஞ்சள் தூள், 1 தேக்கரண்டி நெய் அல்லது எண்ணெய் தேவை. தேவைக்கேற்ப உப்பை சேர்த்துக் கொள்ளுங்கள். செய்முறை: கொத்திய கோழிக்கறியை ஒரு கிண்ணத்தில் எடுத்துக்கொள்ளவும். உப்பு மற்றும் மஞ்சள் தூளை சேர்க்கவும். இதை 20-30 நிமிடங்களுக்கு ஒரு ஓரமாக வைக்கவும். அடுத்து இதை 4 பாகங்களாக பிரித்து வட்ட உருண்டைகளாக்கவும். கோழிக்கறி உருண்டைகளை வேக வைக்க ஒரு பாத்திரத்தில் 1/4 அளவு தண்ணீர் சேர்க்கவும். அதில் ஒரு கலவடையை வைக்கவும். கோழிக்கறி உருண்டைகள் இருக்கும் தட்டை அதன் மீது வைக்கவும். பாத்திரத்தை மூடி குறைந்த தீயில் 10 நிமிடங்கள் சமைக்கவும். கிரேவிக்கான விழுதையும் தயார் செய்யலாம். வெங்காயம், கொத்தமல்லி இலைகள், இஞ்சி, பூண்டு, வறுத்த ஆளி விதைகள் ஆகியவற்றை ஒரு மிக்சரில் எடுத்துக்கொள்ளவும். தயிரை சேர்த்து ஒரு மென்மையான விழுதாக அரைக்கவும். ஒரு வாணலியில் எண்ணெய் அல்லது நெய்யை சூடாக்கவும். அதில் சீரகத்தை சேர்க்கவும். அது வெடிக்க ஆரம்பித்ததும் அரைத்த விழுதை அதில் சேர்க்கவும். சீரகப்பொடி, தனியா பொடி, கரம் மசாலா பொடி மற்றும் உப்பை சேர்க்கவும். அனைத்தையும் நன்கு கலக்கி 2-3 நிமிடங்கள் சமைக்கவும். பின்னர் 1/2 கப் தண்ணீர் சேர்த்து ஆவியில் வெந்த கோழிக்கறி உருண்டைகளை வாணலியில் போடவும். இதனை மூடி 5-7 நிமிடங்கள் குறைந்த தீயில் சமைக்கவும். தீயை அணைத்து நறுக்கிய கொத்தமல்லி இலைகளால் அலங்கரிக்கவும். கோழிக்கறி உருண்டைகள் கிரேவி தயார். அடுத்த உணவு கோழியின் ஈரலுடன் சேர்ந்த குதிரைவாலி இட்லி. இதனை தயாரிக்க தேவையானவை: 4 மேசைக்கரண்டி அல்லது 60 கிராம் குதிரைவாலி, 2 மேசைக்கரண்டி அல்லது 30 கிராம் உடைத்த கருப்பு உளுந்து, 60 கிராம் அல்லது 1 கோழியின் ஈரல், பொடியாக நறுக்கிய அரை வெங்காயம், 1 தேக்கரண்டி எலுமிச்சை பழச்சாறு, அரை தேக்கரண்டி இஞ்சி பூண்டு விழுது, அரை தேக்கரண்டி வெந்தயம். தேவையான மசாலாக்கள்: அரை தேக்கரண்டி மஞ்சள் தூள், அரை தேக்கரண்டி கரம் மசாலா பொடி, 1/4 தேக்கரண்டி தனியா பொடி, 1 மேசைக்கரண்டி நெய் அல்லது எண்ணெய் தேவை மற்றும் 1/4 தேக்கரண்டி உப்பு. செய்முறை: ஒரு கிண்ணத்தில் குதிரைவாலியை கழுவி ஓர் இரவு முழுவதும் தண்ணீரில் ஊற வைக்கவும். இதேபோல் உடைத்த கருப்பு உளுந்தை வெந்தயத்துடன் சேர்த்து ஓர் இரவு முழுவதும் தண்ணீரில் ஊற வைக்கவும். மறுநாள் காலை 2 கிண்ணத்திலிருந்தும் நீரை அலசி வடிகட்டவும். சிறிது தண்ணீருடன் இரண்டையும் ஒன்றாக சேர்த்து ஒரு மென்மையான விழுதாக அரைக்கவும். மாவில் சிறிது உப்பு சேர்த்து நொதிப்பதற்காக 7-8 மணி நேரம் ஓரமாக வைக்கவும். அடுத்து கோழியின் ஈரலை ஒரு தட்டில் எடுக்கவும். அதில்
எலுமிச்சை பழச்சாறு, மஞ்சள் தூள் மற்றும் இஞ்சி பூண்டு விழுதை தடவவும். 20-30 நிமிடங்கள் அதை ஓரமாக வைக்கவும். ஒரு வாணலியில் எண்ணெயை சூடாக்கி அதில் வெங்காயத்தை வதக்கவும். வெங்காயம் பொன்னிறமானதும் அதில் கோழியின் ஈரலை சேர்க்கவும். இதில் உப்பு, தனியா பொடி மற்றும் கரம் மசாலா பொடியை சேர்க்கவும். அனைத்தையும் நன்கு கலக்கவும். அரை கப் தண்ணீர் சேர்த்து வாணலியை மூடவும். தண்ணீர் வடியும் வரை குறைந்த தீயில் 5 நிமிடங்கள் சமைக்கவும். இட்லியில் உள்ளே வைக்கப்பட வேண்டியது தயார். ஆறியதும் கோழியின் ஈரலை சிறிய துண்டுகளாக வெட்டவும். அடுத்து இட்லி தட்டில் எண்ணெய் அல்லது நெய்யை தடவவும். நொதித்த சிறிது மாவினை இட்லி தட்டில் ஊற்றவும். இதில் 1 தேக்கரண்டி கோழியின் ஈரலை சேர்க்கவும். பின் அதன் மீது இன்னும் சிறிது மாவினை ஊற்றவும். இதே முறையை மற்ற இட்லிகளுக்கும் செய்யவும். இட்லி தட்டினை பிரஷர் குக்கரில் வைத்து விசில் இல்லாமல் வேக வைக்கவும். குறைந்த தீயில் 10-12 நிமிடங்கள் வேக வைக்கவும். கோழியின் ஈரலுடன் சேர்ந்த குதிரைவாலி இட்லி தயார். இந்த அனைத்து உணவுகளிலும் புரதம், ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்கள் மற்றும் கோலின் நிறைந்துள்ளது. மேலும் இதில் வைட்டமின்களான வைட்டமின் டி, வைட்டமின் ஏ, வைட்டமின் B2, B3, B6, B9 மற்றும் B12 ஆகியவை நிறைந்துள்ளது. அயர்ன், ஜிங்க், கால்சியம் மற்றும் பாஸ்பரஸ் ஆகியவையும் இந்த உணவுகளில் நிறைந்துள்ளது. குழந்தையின் நல் ஆரோக்கியத்திற்கு இந்த உணவுகளை சேர்த்துக் கொள்ளுங்கள். இத்துடன் இந்த டுட்டோரியலின் முடிவுக்கு வந்துவிட்டோம். இந்த டுட்டோரியலை தமிழாக்கம் செய்து குரல் கொடுத்தது ஆர்த்தி. கலந்து கொண்டமைக்கு நன்றி.